கண்ணன் கை காமிச்சுட்டே இருக்கான். யார? சந்திரனை நோக்கி. சந்திரா வா, சந்திரா வான்னு ஜாட காமிச்சுட்டே இருக்கான். சந்திரன் வருவதாக தெரியவில்லை. உடனே பாவம் நம்ம குட்டி கண்ணன் அவன் என்ன நினைச்சானா, நாம சும்மா ஜாடமாடையா கூப்பிடுறோம், சந்திரன்கிறவன் என்னத்த இருந்தாலும் தேவன் இல்லையா, ஜாடமாடையா கூப்பிடுறதுனால வரமாட்டேங்கிறான் போல இருக்கு. சரி பரவாயில்ல, வாயை திறந்து அவன் பேரை சொல்லி கூப்பிடுவோமா என்று குட்டி கண்ணன் யோசிச்சானா. ஆனா சின்ன குழந்தை, பிஞ்சு குழந்தையோ இல்லையோ, அவ்வளவு தூரம் பேசலாம் தெரியாது. அவன் திருவாயில் இருந்து வேற அமுதம் ஊறிண்டே இருக்கான். நமக்குன்னா எச்சில்னு சொல்லுவோம், எம்பெருமானுக்கு அமுதம். திருவாயிலிருந்து அப்படியே அமுதம் ஊறிக்கொண்டே இருக்கிறது. மழலை பேச்சு. அதோட கண்ணன் சந்தமாமா சந்தமாமா அப்படின்னு சந்திரனை கூப்பிடுறானா. இத கேட்டதும் பெரியாழ்வார் யசோதை உருகியே போயிட்டா. ஐயோ, இந்த குழந்தை அதன் வாயால நம்ம பேரை கூப்பிடாதான்னு லோகத்துல எவ்வளவு பேர் எங்கிட்டு இருக்கா. இந்த குழந்தை ஐயோ அதன் மழலை சொல்லால, இளம் சொல்லால எவ்வளவு அழகா உன்னை கூப்பிடுறது. சந்திரா, இதுக்கு மேல நீ தாமதிச்சேன்னு வச்சுக்கோ, நல்லதே கிடையாது, ஒழுங்கா வா அப்படின்னு கூப்பிடுறா. அடுத்து சந்திரன் சொன்னானா, சரி அது இருக்கட்டும், இருந்தாலும் நான் டீகோட் பண்ணி பார்க்கலான்னு புரிஞ்சுக்க முயன்றாலும் கூட அவன் என்ன சொல்ல வரான்னு புரியலையே நானா. அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, இன்னும் இதனுடைய மழலைங்கிறது முதிர்ச்சி அடையலப்பா, மழலை சொல் தான் பேசுவான். 10 மாச குழந்தை எங்க கண்ணன் தூக்கி இடுப்புல வச்சுட்டு இருக்கோம், பாத்தியா இல்லையா. சந்திரன் சொன்னான், பரவாயில்ல, எனக்கு குழந்தைகளின் மொழியும் தெரியும். அவனும் பாருங்க லேசுபட்ட ஆள் இல்ல. அவன் சொல்றான், எச்சில் ஊறினாலும் என்னால டீகோட் பண்ண முடியும், குழந்தைகளின் பேச்சையும் புரிஞ்சுக்க முடியும், ஆனா அது சந்திரன் என்ன கூப்பிடுற மாதிரியே தெரியலையே. அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, உன்னதான்ப்பா கூப்பிடுறா, இளம் சொல்லால் உன்னை கூவுகின்றான். அது என்ன இளமையான சொல்லுனா, சந்திரனை சந்தமாமா சந்தமாமான்னு கூப்பிடுவா. அதனால அமுதம் ஒரு பக்கம் ஊர்றது, மழலையாக பேசுகிறான். மழலையா என்ன சொல்றானா, இளம் சொல்லால் சந்தமாமா சந்தமாமா அப்படின்னு கூப்பிடுறான். உனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். கூவி கூவி அழைக்கிறான்ப்பா. இதுவரை காட்டினான், இதுவரை விழித்தான், இப்போது கூவுகின்றான். அவன் திருவாயால, அழகான வாயாலே, அமுதம் ஊற ஊற, மழலை சொல்லாலே, இளம் சொல்லால் உன்னை குறிப்பிட்டு கூவி கொண்டிருக்கிறான். இப்படி நீ பாட்டுக்கு காதல வாங்காம, சந்திரன் நகர்ந்து கொண்டே இருப்பான் அல்லவா, பூமியை சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்பான் இல்லையா, நீ போது ஏல். பெரியாழ்வார் யசோதை கவனிக்கிறா. பாட்டு ஆரம்பிக்கும் போது சந்திரன் இங்க இருந்தான், பாட்டு பூர்த்தி பண்றதுக்குள்ள இங்க, ஏய் சந்திரா இங்க வான்னு சொன்னா நீ அந்த பக்கமா போயிட்டு இருக்க. கூவ கூவ நீ போது ஏல். எங்க கண்ணன் கூப்பிட்ட பின்பும் நீ இப்படியே நகர்ந்து போய்கொண்டே இருந்தால் உன்னுடைய காது இருக்கே, உன்னுடைய காதானது துவாரமே இல்லாததுன்னு ஆயிடாதா, செவிடுன்னு ஆயிடாதா, கேட்காத காதுன்னு ஆயிடாதா. இந்த குரலை கேட்டதுக்கு அப்புறம் நீ போகலாமா இப்படி. ஒளியிலே சிறந்து இருக்கக்கூடிய சந்திரனே, ஒழுங்கா காது கேட்கும்னா கீழே வந்துடு அப்படிங்கிறா பெரியாழ்வார் யசோதை.